வணக்கம். இது உங்கள் நள்ளிரவு கதைகள். இங்கே நீங்கள் கேட்கப் போவது சாதாரண கதைகள் அல்ல, உண்மையாக நடந்ததாக சொல்லப்படும் சம்பவங்கள், மர்மமான அனுபவங்கள், கிராமங்களில் பரவியுள்ள பேய் கதைகள், யாராலும் விளக்க முடியாத அமானுஷ்ய நிகழ்வுகள். இதை கதைகள் உண்மையா கற்பனையா? அந்த முடிவு நீங்கள் தான் எடுக்க வேண்டும். அப்படியானால் விளக்குகளை சற்றே மங்கலாக்கிக் கொள்ளுங்கள், ஹெட்ஃபோனை அணிந்து கொள்ளுங்கள், மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய பேய் கதை இப்போதே ஆரம்பமாகிறது. இருட்டு தேவதை. சற்றென்று அறையின் வெப்பநிலை உறைந்து போனது. செந்திலின் மூச்சுக்காற்று அவனுக்கே புகையாக தெரிந்தது. கதவின் கீழிருந்த இடைவேளி வழியாக ஒரு கருமையான நிழல் உள்ளே ஊடுருவியது. அவன் தன் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டான். அப்போது அவனது கட்டிலுக்கு அடியில் இருந்து ஒரு மெல்லிய கீச்சுக்குரல் கேட்டது. செந்தில், வந்துட்டியா? அது அவன் சிறு வயதில் கேட்ட அவனது பாட்டியின் குரல். ஆனால் அதில் ஒரு விதமான குரூரம் கலந்திருந்தது. செந்தில் மெதுவாக குனிந்து கட்டிலுக்கு அடியில் பார்த்தான். அங்கே எந்த மனித உருவமும் இல்லை. ஆனால் ஒரு பாவை பொம்மை இருந்தது. அதன் கண்கள் இரத்த நிறத்தில் ஜொலித்தன. அந்த பொம்மையின் முகம் அப்படியே அவனது இறந்த பாட்டியின் முகத்தை போலவே செதுக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் பின்வாங்கியவன் அறையின் ஜன்னலை திறக்க முயன்றான். ஆனால் ஜன்னல் கதவுகள் யாரோ வெளியில் இருந்து ஆணியிட்டிருந்தது போல பிடிவாதமாக இருந்தன. அப்போது மாளிகையின் ஹாலில் இருந்து ஒரு விசித்திரமான பாடல் சத்தம் கேட்டது. அது ஒரு தாலாட்டு பாடல். ஆனால் அதன் வரிகள் மரணத்தை பற்றி பாடிக்கொண்டிருந்தன. ஆராரோ ஆராரோ, ஆறு உயிரை எடுக்க வந்தேன். இருட்டு தேவதையின் மடியில் உறங்க உன்னை அழைக்க வந்தேன். குலதெய்வ குற்றம். செந்தில் பயத்தில் தத்தளித்துக் கொண்டே கீழே இறங்கினான். ஹாலில் இருந்த அந்த பெரிய ஊஞ்சல் எவருமே இல்லாமல் தானாகவே வேகமாக ஆடிக்கொண்டிருந்தது. அவன் சுவர் ஓரமாக நகர்ந்து செல்லும் போது சுவரில் இருந்த ஒரு ரகசிய அறை திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டான். ஆர்வம் அச்சத்தை விட மேலோங்க அவன் உள்ளே சென்றான். அங்கே அவனது குடும்பத்தின் ஜாதகங்களும் பழைய ஓலை சுவடிகளும் இருந்தன. ஒரு சுவடியை எடுத்து பார்த்தபோது அவனது இரத்தம் உறையும் உண்மை வெளிப்பட்டது. அவனது கொள்ளு தாத்தா அந்த மாளிகையின் செல்வத்திற்காக ஒரு இருட்டு தேவதைக்கு தன் குடும்பத்தின் மூத்த வாரிசுகளை பலி கொடுப்பதாக சத்தியம் செய்திருந்தார். அந்த பலி கொடுக்கப்பட வேண்டிய கடைசி வாரிசு செந்தில். திடீரென்று ஊஞ்சலின் ஆட்டம் நின்றது. மாளிகையின் மூலைகளில் இருந்த நிழல்கள் திரண்டு வந்தன. அந்த நிழல்கள் மனித உருவம் பெற்று அவனை சூழ்ந்தன. அவற்றில் முகங்கள் சிதைந்து போயிருந்தன. குலதெய்வம் காக்காது தம்பி, இது குலதெய்வ குற்றம் என்று ஒரு குரல் அவன் காதோரம் ஒலித்தது. அவன் திரும்பிய போது அங்கே அவன் கொள்ளு தாத்தா சிதம்பரம் செட்டியார் நின்றிருந்தார். ஆனால் அவர் உடலில் தசையில்லை. வெறும் எலும்பு கூடும் தொங்கும் தோளும் மட்டுமே இருந்தன. அவர் கையில் ஒரு கூர்மையான அரிவாள் மின்னியது. செந்தில் அலறிக்கொண்டே வாசலை நோக்கி ஓடினான். ஆனால் கதவுகள் மாயமாயாய் மறைந்து வெறும் சுவர்களாக மாறின. மாளிகை ஒரு பெரிய சிறைக்கூடமாக அவனை விழுங்கத் தொடங்கியது. இன்றைய திகில் கதையை கேட்டதற்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். அடுத்து இன்னும் பயமுற்றும் உண்மை மற்றும் மர்ம கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். இரவை இன்னும் மர்மமாக்கும், அமைதியாகவும் மாற்ற உங்கள் வீட்டை மனமூட்டும் நிலவா சென்டர் கேண்டலை மறக்காமல் வாங்குங்கள். ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு நறுமணம், ஒரு திகில் அனுபவம். நான் உங்கள் தொகுப்பாளர் ராஜேஸ்வரன் மனோகரன். அடுத்த கதையில் சந்திப்போம்.